பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய், அது பாருங்களேன், நிறைந்தவராய். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து காணப்படுறதா இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவின்னு அப்படியே குதிக்கிறது, எகுறது, கீழே வீழுது. அது இல்லைங்க. பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்துச்சுன்னா என்னுடைய கிரியைகள் மாறும், எனக்குள்ள பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்தம் இல்லாம நான் என்னதான் குதிச்சாலும் அது பேர் பரிசுத்த ஆவி கிடையாது. என்னுடைய கிரியைகள் மாறுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவி எனக்குள்ள பேசிட்டே இருப்பாரு. இதை பார்க்காத, இதை செய்யாத, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், உங்க டைம் எப்படி ஷெடியூல் பண்ணு. ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசிட்டே இருப்பாருங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். விக்கில்ஸ்வர்த்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரிங்க. அவர் என்ன பண்ணாரு, ஒரு பயங்கரமான பிசாசு. இந்த பிசாசை விரட்ட யாராலையும் முடியல. அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாரு. அவருக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்காரு, எனக்குள்ள இயேசு இருக்காரு அப்படின்ற ஒரு விசுவாசத்திலே அறிக்கையிட்டு கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த பிசாசை துரத்துவதற்காக அவர் வந்தார். இந்த மிஷினரி வந்தாரு. அவர் வந்த உடனே, விக்கில்ஸ்வர்த் வந்த உடனே கதவை சாத்தினாங்க. இந்த பிசாசை எல்லாம் கட்டி வச்சாங்க. சங்கிலியில கட்டி வைக்கப்பட்ட ஒரு மனிதர். அப்ப அந்த பிசாசு அந்த மனுஷனை பார்த்து, விக்கில்ஸ்வர்த், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. உன்னால என்ன துரத்த முடியாதுன்னு சொல்லிச்சு. அவர் என்ன பண்ணாரு, 2 பேக்கெட்ல கையை வச்சுட்டு, என்னால முடியாதுதான், எனக்குள்ள இருக்கிற இயேசுவால முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. அவர் சொல்லி முடிச்ச 5 நிமிடத்துல அந்த பிசாசு ஓடிவிட்டாரு. ஆண்டோடைய பிரசன்னம், எந்த அளவுக்கு நீங்க பிரசன்னத்தை சுமக்கிறீங்க. இந்த சரீரம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான் ஆண்டுடைய இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கணும். சரீரம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. பாவத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன், டைம் இல்லாதனால நான் இன்னொரு நாள் பேசுறேன். நான் ஒரே ஒரு வசனம் நான் சொல்லி முடிக்க போறேன். இன்னைக்கு நம்ம வாசிச்சோம்ல, நம்ம செய்த அந்தரங்க பாவங்கள் எங்கே இருக்கிறது? உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் அந்தரங்க பாவங்களை இயேசு எப்படி மன்னிக்கிறாரு? மூட்டையை கட்டி யாருக்குமே தெரியாத கடலின் ஆழத்துல மன்னிக்கிறாரு. ரொம்ப நல்லது. என்னுடைய அந்தரங்க பாவங்களை அவரே பார்க்காம முதுகுக்கு பின்னாடி போட்டுறாரு. ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். நான் செய்கிற அந்தரங்க பாவங்களை எங்கே நிறுத்துகிறார்? இன்னைக்கு நம்ம வாசிச்ச அதே சங்கீதம் வாசிச்சோம் இல்லைங்களா? சங்கீதம் 98.